கருந்துளை இருப்பதை கண்டறிவது கடினம். ஏனெனில் அவை இருப்பை தொலைநோக்கியால் பார்க்க முடியாது என்றே அறிவியலாளர்கள் கருதினர். அதற்கு ஒரு காரணம் இருந்தது. கருந்துளையின் ஈர்ப்பு விசையானது மிக அதிகம். அதன் ஈர்ப்பு விசையில் இருந்து ஒளி கூட தப்ப முடியாது. அதனால் விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருந்துளையை படம் பிடிக்க இயலாது என்று கூறி வந்தனர். இன்று நம்மிடம் இருக்கும் தொழில்நுட்பத்தின் அடிப்படையில் ஒரே ஒரு தொலைநோக்கியை வைத்து நம்மால் கருந்துளையை படம் பிடிக்க இயலாது. ஆதலால் உலகில் வெவ்வேறு பகுதியில் உள்ள 8 ரேடியோ தொலைநோக்கியை அதிசக்தி வாய்ந்த அட்டாமிக் கிளாக்குகளை கொண்டு ஒருங்கிணைத்து கருந்துளையை படம் பிடித்துள்ளனர். இந்த ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சியை ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப் என்றழைக்கின்றனர். பொதுவாக பிரபஞ்சத்தில் ஒளிரும் பொருட்களில் இருந்து வெளிவரும் ஒளியானது நேராகத்தான் பயணிக்கும். அதனால் அவற்றை ஒரு தொலைநோக்கியை வைத்தே கண்டுபிடிக்கலாம். ஆனால் கருந்துளையின் ஈவன் ஹரிசான் பகுதியை சுற்றியுள்ள ஒளி வட்ட வடிவிலான சிற்றலையாக பயணிக்கும். அதாவது ஒரு குளத்தில் வரும் அலைகளைப் போல. இப்படி வரும் அலைகள் நமது பூமிக்கு வரும்போது நேரான அலையாகவே தொலைநோக்கியில் பதிவாகும். அதனால் கருந்துளையை படம் பிடிக்க முடியாது. ஆனால் வெவ்வேறு இடங்களில் இருக்கும் தொலைநோக்கியில் இதனை பதிவு செய்து அவற்றை ஒருங்கிணைத்தால் கருந்துளையின் படத்தை பதிவு செய்ய முடியும். இப்படி பதிவு செய்து படம் பிடிக்கப்பட்டதே மீசியர் 87 உள்ள சூப்பர் மேசிவ் கருந்துளை. 8 ரேடியோ தொலைநோக்கிகளை இணைத்தால் இவற்றின் ஆய்வு செய்யும் திறன் மிக அதிகம். அதாவது நமது பூமியின் அளவிற்கு ஒரு தொலைநோக்கி இருந்தால் அதற்கு எவ்வளவு சக்தி இருக்குமோ அதே அளவான சக்தியை இந்த 8 தொலைநோக்கிகளை இணைத்தால் பெற முடியும். இந்த ஈவன் ஹரிசான் தொலைநோக்கியால் படம் எடுக்கப்பட்ட கருந்துளை நமது பூமியில் இருந்து 55 மில்லியன் ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. இந்த கருந்துளையானது விர்கோ விண்மீன் கூட்டத்தில் உள்ள மீசியர் 87 என்ற பிரம்மாண்ட கேலக்சியின் மையப்பகுதியில் உள்ளது. இந்த கருந்துளையின் நிறையானது நமது சூரியனை விட 6.5 பில்லியன் மடங்கு அதிகம். கருந்துளை எப்படி இருக்கும் என்று ஐன்ஸ்டீனின் ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியால் கணிக்கப்பட்டது போன்றே இந்த கருந்துளை இருக்கிறது. இந்த கருந்துளையின் வெளிப்பகுதியில் இருக்கும் பிரகாசமான ஒளியை அக்ரீசியன் டிஸ்க் என்பர். இந்த பிரகாசமான ஒளி ஒரு நட்சத்திரம் கருந்துளையின் அருகே வரும்போது அது கருந்துளையால் ஈர்க்கப்படும் போது இது போன்ற பிரகாசமாக தெரியும். இந்த புகைப்படத்தில் பிரகாசமான வளையத்தின் மையத்தில் இருக்கும் இருட்டான பகுதியின் அளவு 25 பில்லியன் மைல்கள். இதுதான் இது கருந்துளை என்பதற்கு ஆதாரம். இதுவரை விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் கருதியது போன்றே கருந்துளை இருக்கிறது. கருந்துளையை சுற்றியிருக்கும் பிரகாசமான பகுதியே ஈவன் ஹரிசான். இந்த ஈவன் ஹரிசானை தாண்டினால் ஒளி கூட வெளிவர முடியாது. அதனால் தான் ஈவன் ஹரிசானிற்கு பிறகு இருட்டாக இருக்கிறது. ஈவன் ஹரிசான் டெலஸ்கோப்பின் குழு அடுத்ததாக நமது பூமிக்கு அருகேயுள்ள நமது பால்வெளி அண்டத்தின் மையத்தில் உள்ள கருந்துளையை ஆராயப் போகின்றனர். இது மீசியர் 87 உள்ள கருந்துளையை விட சிறியது. அதனால் இதனை படம் பிடிப்பது கொஞ்சம் கடினம். இருந்தாலும் மீசியர் 87 உள்ள கருந்துளையை ஆராய்ந்து படம் பிடிக்க 2 வருடம் எடுத்துக்கொண்டது. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து கொண்டால் மற்ற கருந்துளைகள் எப்படி இருக்கும் என்பதையும் அறிய முடியும். படம் பிடிக்கப்பட்ட இந்த சூப்பர் மேசிவ் கருந்துளையை பற்றி 200க்கும் அதிகமான ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கண்டுபிடிப்பு கருந்துளை ஈர்ப்பு விசை மற்றும் பிரபஞ்சத்தின் இயக்கம் பற்றிய நமது புரிதலுக்கு துணை புரியும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.